இந்த வீடியோல Oppo A5X 5G ஓட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த போன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் சேலுமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த போன் ஒர்த்தா அப்படிங்கிற ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த போன் அமேசான்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு வேரியன்ட் தான், 4GB RAM 128GB ஸ்டோரேஜ். பிரைசிங் 14,000 ரூபாய். கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்திருக்கு. யூஸ் பண்ணா 13,000 ரூபாய். ஆனா 14,000 ரூபாய் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 14,000 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்தா இருக்கா இல்லையா, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத கிளியரா வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் இந்த பட்ஜெட்க்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி வந்திருக்கு. 193 கிராம் வெயிட் இருக்கு. 7.6 mm வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு. ஆனாலும் 6000 mAh பேட்டரி இருக்கு. இப்ப நிறைய போன் நம்ம பார்த்துட்டு இருக்க சேம் அதே தான். ஸோ ஓவரால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஒரு சிம்பிளான டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின் பக்கம் 2 கேமரா மாதிரி இருக்கு. பட் ஆனா ஒரே ஒரு கேமரா தான் ஆக்சுவலா வந்திருக்கு. ஓவராலா ஒரு டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. மொத்தம் 2 கலர் இருக்கு. ஒன்று ஒயிட், இன்னொன்று வந்து பிளாக். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஓவராலா பில் குவாலிட்டி அண்ட் டிசைனும் இந்த பட்ஜெட்க்கு ஓகே. IP65 வந்து கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பிளஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ள போட முடியலனாலும் தண்ணி ஒரு சிலது படிச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஆனா அதை தாண்டி நமக்கு கிளாஸ் ப்ரொடக்ஷன் பத்தி அவங்க பெருசா எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. இது மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா இந்த போனோட ஒரு பெரிய டிராபேக்னா இந்த போனோட டிஸ்பிளே தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த போன் ஓகே அப்படி மாதிரி இருக்கும். பட் இப்ப HD+ங்கிறது ரொம்ப ரொம்ப பேக் ஆன மாதிரி இருக்கு. இந்த போனுக்கு ஒரு மேஜர் நெகட்டிவா இதோட டிஸ்பிளே தான் இருக்க போகுது. இங்க வந்து 6.7 இன்ச்சுக்கான LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷனோட 1000 nits பிரைட்னஸ் 264 ppi வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஷார்ப்பான பேனல்லாம் கிடையாது, ரொம்ப சூப்பரான பேனலும் கிடையாது. ஸோ ஓவராலா கொஞ்சம் ஒரு நெகட்டிவான போனா தான் இந்த டிஸ்பிளே வந்து இருக்குது. நமக்கு என்ன LCDயா இருந்தாலுமே கூட ஃபுல் HD இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் HD கொடுத்தது கொஞ்சம் ஒரு டிராபேக்கா இருக்கு. டிஸ்பிளே தான் மேஜர் டிராபேக். அது போக டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அதை பத்தி பெருசா மென்ஷன் பண்ணல. ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோருக்குள்ள ஒரு ஓகேமான குவாலிட்டி வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் இங்க டிமென்சிட்டியோட 6300 யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 5G ப்ராசஸர் தான். டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்ல ஒரு சில போன்ஸ் இந்த சிப்செட்டோட தான் வருது. பட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா ஐகோட Z10X இல்லைன்னா Vivo T4X வந்து போறது பெட்டரா வந்திருக்கும். ஸோ மற்ற ஆவரேஜா கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த போனோட சிப்செட் ஓகே தான். அனிடு ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhக்குள்ள வந்திருக்கும். 4.5 lakh அந்த மாதிரி டீசென்டான பர்ஃபார்மன்ஸ். நீங்க டீசெண்டா கேம் பிளே பண்ணுவீங்கன்னா ஓகே. மல்டிமீடியா இதுக்கெல்லாம் வந்து பெட்டரா வந்திருக்கும். HD+ பேனல் தான் புஷ் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா பின்பக்கமா 2 சென்சார் மாதிரி இருக்கும். பட் ஒரே ஒரு சென்சார் தான். 32 மெகா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து செல்ஃபி 5 மெகா. கேமரா ரொம்ப 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 பிலோ ஆவரேஜா வந்திருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு இதோட பெட்டர் கேமரா நிறையவே வந்திருக்கு. ஒரு ஒரு ரொம்ப டீசென்டான குவாலிட்டி நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அவுட்டோர்ல டேலைட் கண்டிஷன்ஸ்ல ஓகே மாதிரி இருக்கும். அது போக செல்ஃபி ரொம்ப ரொம்ப குவாலிட்டி கம்மியா தான் வந்திருக்கும். பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க போட்டோ அந்த வீடியோல பெருசா யூசபிள் மாதிரி இருக்காது. சோஷியல் மீடியா ஷேர் பண்றதுக்குலாம் இந்த பட்ஜெட்ல கேமரா நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு டீசென்டான கேமரா கொடுத்துருக்கலாம். ஒரு 50 MP கேமரா, செல்ஃபி வந்து ஒரு 8 மெகா இந்த மாதிரி பேர் பண்ணிருக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப லோ ஸ்பெக் மாதிரி இருக்கு. இந்த 32 MP 5 MP உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் கேமரா போன் வேணும்னா போக்கோட M7 Pro கன்சிடர் பண்ணுங்க. ஐகோ Z10Xல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கேமரா கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இந்த போனை விட பெட்டரா தான் வந்திருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேக்ஸிமம் 1080p வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி, அது இந்த போனுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். 6000 mAh பேட்டரி வந்திருக்கு. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். இந்த போனுக்கு பர்ஃபார்மன்ஸும் பேட்டரியும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. பேட்டரியுமே கண்டிப்பா நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6 nm ப்ராசஸர் தான் வந்திருக்கு. அண்ட் LCD டிஸ்பிளே தான் HD+ வந்து புஷ் பண்ண போதுங்கும் போது பேட்டரி கொஞ்சம் நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா 1 டேக்கான பேட்டரி லைஃப் இருக்கும். சார்ஜிங் ஸ்பீட் வந்து ஒரு 1 hour 15 minutes இதுக்குள்ள சார்ஜிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஓவரால் அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ColorOS 15 இருக்கு. அண்ட் Android 15 அப்டேட் பத்தி பெருசா மென்ஷன் பண்ண கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2 மேஜர் அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. DDR4X UFS 2.2 வந்திருக்கு. பிரைசிங்னு பார்க்கும்போது நம்ம 14,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 14,000க்கு இந்த போன்ல டிஸ்பிளே ஒரு மேஜர் நெகட்டிவா இருக்கு. அது போக கேமராவும் ஒரு மேஜர் நெகட்டிவா இருக்கு. மற்றபடி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நமக்கு பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு ஓகே. பில் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்போவே தான் பிடிக்கும்னா கூட நீங்க இன்னும் கொஞ்சம் பிரைசிங் இன்க்ரீஸ் பண்ணி K13 போறது பெட்டரா இருக்கும். அப்படி இல்லைன்னா K13Xன்னு கூட ஒரு போன்ல வரப்போகுது. அதை கன்சிடர் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த போன் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அதர் ஆப்ஷன் பார்க்கும்போது எக்கச்சக்கமா இருக்கு. ஐகோட Z10X கன்சிடர் பண்ணலாம். Vivo T4X கன்சிடர் பண்ணலாம். போக்கோ M7 Pro இருக்கு. Realme P3X இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் Oppo A5X வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான போனா தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஃபியூச்சர்ஸ்ல வச்சு இந்த போனை நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல வேற என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.